நாளையிலிருந்து ஊரில் இருக்கிற எல்லா பயபிள்ளைகளும் கொலஸ்ட்ரால் நோயாளிகள் தான். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. என்னங்க உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா? என்னப்பா சொல்ற? என்ன விஷயம்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ சமீபத்தில் 2026 உங்களுக்கு ஏஹெச்ஏ ஏசிசி அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க கொலஸ்ட்ரால் வந்து எவ்வளவு அளவுகளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் வெளியிட்டிருக்காங்க. இது யூஸ்வலாக அப்பப்போ 7-8 வருஷத்துக்கு ஒருக்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 2019 அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. நான்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது என்கிட்ட இன்னும் பழைய ரிப்போர்ட் என் கையிலே இருக்குது. 160 வரைக்கும் நார்மல்னு போட்டிருக்கோம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். டோட்டல் கொலஸ்ட்ரால்ங்கிறது கிட்டத்தட்ட 240 வரைக்கும் நார்மல்னு போட்டிருப்பாங்க. அது 160க்கு மேலே இருந்தால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹைன்னும், 190-200க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் வெரி ஹைன்னு போட்டிருப்பாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் 130 வரைக்கும் இருந்தால் நார்மல், 130க்கு மேலே இருந்தால் ஹைன்னாங்க. இப்போ கடைசியாக 100க்கு மேலே இருந்தாலே எல்லாரும் கொலஸ்ட்ரால் நோயாளிகள் தான் முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் ஹை ரிஸ்க் இருக்குது, அதாவது ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா 70க்கு மேலேயே இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்னா 55க்கு மேலேயே இருக்கப்படாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் வெயிட் லாஸ் அது இதுன்னு பேஷண்ட் வராங்க பார்த்துருக்கேன். ஒரு 197-98% பேர்த்துக்கு எல்டிஎல் 100க்கு மேலே தான் இயற்கையாகவே இருக்கும். ஸோ அப்போ நாளையிலேருந்து எல்லோரும் கொலஸ்ட்ரால் நோயாளிகள் தான். ஸோ அப்போ எல்லோரும் ஸ்டாட்டின் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. இது கொஞ்சம் ஒரு சரியான ஒரு பாதையில் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ ஏற்கனவே இப்படிலாம் கைட்லைன்ஸ் இருந்ததை தான் 2019 மாற்றி அவங்க வந்து 10 இயர் ஏஎஸ்சிவிடி ரிஸ்க் கால்குலேஷன் அப்படின்லாம் ஒரு கால்குலேட்டர் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள், பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதெல்லாம் உங்கள் ஏஜ் அதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி 10% மேலே ரிஸ்க் இருந்தால் மட்டும் மருந்து ஆரம்பிங்க, இல்லாட்டி தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் ஒரு வீடியோலாம் கூட முன்னாடி போட்டிருந்தேன். நீ எவ்வளோ குறைக்க முடியுமோ எல்டிஎல் அளவில் குறைச்சி வச்சுக்கோ, அதுதான் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். ஸ்க்ரீனிங் பண்ணுறது பெரிய வயசுலேருந்து இல்லை, குழந்தைங்கள்லேருந்தே ஸ்க்ரீன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபெமிலியல் கொலஸ்ட்ராலிமியா மாதிரி கொஞ்சம் ஏதாவது அதிகமாக இருந்தாலும் மாத்திரை ஆரம்பிங்கிற அளவுக்கு கைட்லைன்ஸ் வந்து டெரராக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறதுல எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. எப்படி ஒரு 6 வருஷத்தில் இப்படி இவ்வளோ தலைகளாக மாற்றுற அளவுக்கு பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் எவிடன்ஸ் எதுவும் அந்த மாதிரியும் ஒன்றும் தெரியலைங்க. இது கட்டாயம் இருதய நல மருத்துவர்கள், மற்றவங்க பொதுநல மருத்துவர்கள் எல்லாமே சேர்ந்து விவாதத்தை எடுக்க வேண்டிய விஷயம். இப்போ 100 கம்மியாக வச்சுருக்கணுன்னா மருந்து இல்லாமல் யாராலையும் முடியாது. அப்போ யாருமே அப்போ சர்க்கரை நோய்க்கு மாவுச்சத்து குறைச்சி யாரும் கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க, புரதங்கள் சாப்பிட மாட்டாங்க. எல்லோரும் நல்லா சோறு சாப்பிட்டு நல்லா சர்க்கரை அதிகமாகி எல்லா விதமான இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையிலும் அவதிப்படுவாங்க. ஸோ இது சரியான போக்காக இல்லை. இது மாறணும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறத அதுவும் சீக்கிரமாக நடக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.